வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோஷன பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கரோஷன்னா என்ன? அதில எத்தன டைப் ஆஃப் கரோஷன்ஸ் இருக்கு? இது எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்குவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நார்மலா கரோஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு மெட்டல் சரிங்களா? ஒரு மெட்டல் அட்மாஸ்பியரோட எக்ஸ்போஸ் ஆகும்போது, அது கூட ரியாக்ட் ஆயி, ஸோ அந்த மெட்டல்ல உங்களுக்கு சிதைவு ஏற்படும். ஸோ ஸோ அந்த சிதைவு தான் கரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த மெட்டலுக்கும் என்விரான்மென்டல் கண்டிஷன்ல உள்ள கேஸோ, இல்ல வாட்டரோ இது 2க்கும் ரியாக்ட் ஆயி மெட்டீரியல்ல சிதைவு ஏற்படுது. ஸோ அதுதான் கரோசன் அப்படி சொல்லுவோம். நார்மலா உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஃபைன்ட் மெட்டல்னா என்னன்னா, இம்ப்யூரிட்டீஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெட்டல். அந்த மெட்டல் நேச்சுரலாவே உங்களுக்கு ஆக்ஸிஜன் கூடயோ சரி, இல்ல வாட்டர் கூடயும் சரி, ஈஸியா ரியாக்ட் ஆயி ஸ்டேபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? லைக் மெட்டல் ஆக்சைடு, அதே மாரி மெட்டல் ஹைட்ராக்சைடு இந்த மாரி ஒரு ஸ்டேபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டேபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும்போது, அப்பதான் உங்களுக்கு இந்த கரோசன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கரோசன் ஃபார்ம் ஆச்சுன்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, மெட்டீரியல் உங்களுக்கு சிதைவு ஏற்படும். அந்த சிதைவு தான் கரோசன் அப்டி சொல்லுவோம். ஆ இப்போ மெட்டல் இப்ப அட்மாஸ்பியர்ல உள்ள கேஸ், இப்ப ஆக்ஸிஜன், கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, H2S இருக்கு. இதோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் கரோசன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வாட்டர் கூட உங்களுக்கு ரியாக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு கரோசன் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? எல்லா மெட்டலும் உங்களுக்கு கரோசன் ஆகுமானா, எல்லா மெட்டலும் கரோசன் ஆகும். சரிங்களா? மோஸ்ட்லி ரியாக்டிவ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ரியாக்டிவ் மெட்டல் பார்த்தீங்கன்னா, பியூர் ஃபார்ம் ஆஃப் அயர்ன் இந்த மாரிலாம் ஈஸியா இது வெறு சீக்கிரமே குயிக்காவே கரோட் ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். சரிங்களா? இதுவே சில அலாய்ஸ் ஆட் பண்ணி சரிங்களா? ஆட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ்ல கொஞ்சம் கரோட் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு, நிக்கல் அலாய்ஸ் இருக்கு. இது CRA அலாய்ஸ், கரோசன் ரெசிஸ்டன்ஸ் அலாய்ஸ். இதுவும் கரோட் ஆகும். பட் இது உங்களுக்கு கரோட் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அதே மாரி இந்த லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் இருக்கு, கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு. ஸோ இதெல்லாம் கரோட் ஆகுறது ரேர். கரோட் ஆக வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? இதெல்லாம் ரியாக்ட் ஆகக்கூடியாத மெட்டீரியல். சரியா? இது ரியாக்ட் ஆகாது. என்னென்ன ஃபேக்டர் கரோசன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? மெட்டல் அஃபெக்ட் பண்ணி கரோசன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ அட்மாஸ்பியர்ல உள்ள கேஸ், CO2, ஆக்ஸிஜன், சம்டைம் இந்த என்வைரன்மென்ட்ல உள்ள H2S கேஸ் இது எல்லாமே உங்களுக்கு அந்த மெட்டல் எக்ஸ்போசர் ஆச்சு. இந்த கேஸஸ் கூடனா உங்களுக்கு கரோசன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது ஒரு ஃபேக்டர். அடுத்து 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, சால்ட் வாட்டர், அதுக்கப்புறம் மாய்ஸ்சர், அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, பிரசன்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டீஸ் லைக் NaCl, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர். சரிங்களா? உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, கரோசனும் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதே மாரி அட்மாஸ்பியர்ல ஆசிட் இதெல்லாம் இருந்தாலும் ஈஸியா உங்களுக்கு மெட்டல் கரோட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு அந்த கிராக் ஏற்படும். அந்த கிராக் மூலியமா உங்களுக்கு கரோசன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர் உங்களுக்கு கரோசன் வர்றதுக்கு இந்த ஃபேக்டர்லாம் கரோசன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, காமனா உங்களுக்கு 4 டைப் ஆஃப் கரோசன் இருக்கு. ஜெனரல் அட்டாக் கரோசன். இது யூனிஃபார்ம் கரோசன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லோக்கலைஸ்ட் கரோசன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பிட்டிங் கரோசன், கிரீஸ் கரோசன், அதுக்கப்புறம் ஃபிலிஃபார்ம் கரோசன், அதுக்கப்புறம் கால்வனிக் கரோசன், என்விரான்மென்டல் கரோசன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதே மாரி ஸ்ட்ரெஸ்ஸ வச்சு வரக்கூடிய கரோசன்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் கரோசன் கிராக்கிங், அதுக்கப்புறம் IGC. ஓகேங்களா? இதெல்லாம் காமன் டைப் ஆஃப் கரோசன்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு மைக்ரோ பயாலஜிக்கல் அது மூலியமா வரக்கூடிய கரோசன்ஸ். சரிங்களா? நெறையா இருக்கு. இது காமனா சொல்றேன்.
அதுக்கப்புறம் எப்படி நம்ம அந்த கரோஷன வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டல் மாடிஃபிகேஷன். ஸோ இது மூலியமா நம்ம வந்து கரோஷன வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஹியூமிடிட்டி இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோம்னா, உங்களுக்கு வந்து ஹியூமிடிட்டி அந்த மாரி ஏன்னா ஹியூமிடிட்டில மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அ நம்மளுக்கு வந்து கரோஷன்லேருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி மெட்டல் செலக்ஷன் அந்த அந்த அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாரி நம்ம வந்து மெட்டல் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளேட்டிங். பிளேட்டிங்னா லைக் வந்து அ கோட்டிங் மாரி தான். ஒரு மெட்டல்ல வந்து நம்ம வந்து கோட் பண்ற மாரி இருக்கும். அ அதுக்கப்புறம் கோட்டிங், பெயிண்டிங், கேத்தடிக் புரொடக்ஷன், கரோசன் இன்ஹிபிட்டர். இப்போ வந்து இது வந்து கரோசன் இன்ஹிபிட்டர் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து வாட்டர்ல அ இது வாட்டர்ல வேற எந்த ஃப்ளூயிட்ஸ்ல நம்ம வந்து ஆட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த அது மூலியமா உங்களுக்கு வந்து கரோஷன வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கரோஷன் இன்ஹிபிட்டர்ல நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம்? என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரோமைட், மால்ப்டேட், நைட்ரேட் இதெல்லாம் அந்த ஃப்ளூயிட்ல நம்ம ஆட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து மைக்ரோபயாலஜிக்கல் இந்த அது மூலியமா ஏற்படக்கூடிய அந்த கரோஷன் எல்லாமே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சி யூ.